ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசுத் தலைவரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலமான 2008-2009 ஆண்டுகளில் கொழும்பின் தெஹிவளை, கொட்டாஞ்சேனை ஆகிய பிரதேசங்களில் 5 தமிழ் மாணவர்கள் உட்பட 11 பேர் வெள்ளை வேனில் கடத்திச் செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இது தொடர்பிலான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவங்களுடன் ஸ்ரீலங்காவின் கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு தொடர்பிருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஸ்ரீலங்கா கடற்படையின் புலனாய்வு பிரிவு அதிகாரியான லெப்டினன்ட் கொமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராஜி உள்ளிட்ட புலனாய்வாளர்களை கைது செய்திருந்தது. இந்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட, கடற்படையின் அதிகாரிகளான 12 பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் தம்மை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவானது கடந்த 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது அட்மிரல் வசந்த கர்ணகொட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட மாட்டார் என்று உறுதியளிக்க முடியாது என்று சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் ரத்நாயக்க உச்ச நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். எனினும் குறித்த மனு மீண்டும் கடந்த 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொடவை கைது செய்யவோ தடுத்து வைக்கவோ இடைக்கால தடை விதிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் மார்ச் 11ஆம் தேதி வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டும் என்று முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொடவிற்கு நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 11ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்த முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொடவிடம் சுமார் 8 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 13ஆம் தேதி 2வது முறையாக வசந்த கர்ணகொட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் 3வது தடவையாக வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கர்ணகொட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார்.